ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்மை ஆராதனை கூட நடத்துவதற்கு நம்முடைய போதகர் வந்திருக்கிறார். ஆராதனைக்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே
வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள எங்கள் தேவனே இந்த காலை வேளையிலே எங்கள் முழு உள்ளத்தோடு எங்கள் முழு ஆத்மாவோடு எங்கள் முழு மனதோடும் ஒருவரை மாத்திரம் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இன்றைக்கி நாம் யாருடைய ஜெபத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பேருடைய வித்தியாசமான ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகத்தில் ஒரு ஜெபம் இருக்குது, அதாவது நினிவே ஜனங்களுடைய ஜெபம். 2வது
யோனாவுடைய ஜெபம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 4ஆம் அதிகாரத்தில் யோனா 2 இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. ஒன்று மீன் வயிற்றுல, இன்னொன்று 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். இந்த விண்ணப்பம் கொஞ்சம் வித்தியாசமான விண்ணப்பம். யோனாவுடைய இந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. என்னது அப்படின்னு கேட்டால், நினிவே ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய பாதத்தை எட்டுகிறது. ஆகவே தேவன் அவர்களை அழிக்கும்படி சித்தம் கொண்டார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை. காரணம் என்னன்னா, அவன் சொல்கிறான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போகவில்லையா, நான் இதை சொல்லவில்லையா, எனக்கு தெரியும் உங்களை பற்றி, தீங்குக்கு மனஸ்தாபப்படுவான தேவன் என்று அறிவேன். அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, இப்போ ஒன்று சொல்லுவீங்க, அப்புறம் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அப்போ அவனுடைய விண்ணப்பம் என்ன? இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவனுடைய விண்ணப்பம் என்ன? அந்த ஜனங்கள் அழிய வேண்டும் என்பது அவனுடைய விண்ணப்பம். சரி, யோனா அப்படி நினைச்சாரா? அவங்க அழியணும்னு நினைச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது வசனம், பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ யோனா ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. என்ன போராட்டம் நடத்துகிறாரு? நினிவே அழியணும், அதை நான் பார்க்கணும், பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஏப்பா ஜனங்க வந்து மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பின உடனே கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்போ நல்லா கவனிச்சு கொட்டுங்க. இப்போ யோனாவுடைய மினிஸ்ட்ரி என்ன? நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய உண்மையான நோக்கம் தெரியவில்லை. என்ன நோக்கம் தெரியல அப்படின்னு கேட்டால், தீர்க்க தரிசனம் ஏன் உரைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நான் எந்த தீர்க்கதரிசியும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிற அநேகர் இருக்கிறார்கள். இவங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன், அதான் அவங்களுடைய விஷயம். எதனால் அவங்க முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னு காரணம் கேளுங்க. கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும். கர்த்தர் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டார் எல்லாத்தையும், இந்த வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை சொல்லிட்டாரு. நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். அதனுடைய நோக்கம் என்னென்னா, நான் காடோட க்ளோஸாக இருக்கேன், காட் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் நடக்க போகிறத வச்சு நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணிக்கலாம், நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி. இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அது நடக்கவும் மாட்டேங்குது. பல விஷயங்களில் அது நடக்கவும் இல்லை. அதை விட்டுருவோம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். சரி, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னதை நடக்காமல் இருக்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவங்க சொன்னதை நடக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இது இவங்களுடைய வியூ. தான் சொன்னது நடக்கக்கூடாது, அதுக்கு தான் தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன சொல்ல வரீங்க? நல்லா கவனிங்க. ஒரு தீங்கு நடத்த போகிறேன்னு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தீங்கு நடத்த போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டுட்டு அவங்க மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி, ஐயோ ஆண்டவரே, இந்த தீங்கு எங்கள் மேலே வர வேணாப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நாங்கள் மனம் திரும்புகிறோன்னு சொல்கிறணுன்றதுக்காக தான் அதை முன்னாடியே சொல்கிறாரு. இல்லைன்னா ஏன் சொல்லிட்டு அழிக்க போகிறாரு? அவர் என்ன தான் ஒரு சூப்பர் ஹீரோங்கிறத நிரூபிக்க போகிறாரா? பார், நான் சொல்லி செய்கிறேன் பாரு, மிஸ்ஸே ஆகாது, பார்க்குறியா, நான் சொன்னது எப்படி நடக்குது பார்க்குறியான்னு ஆண்டவர் சொல்ல போகிறாரா? ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொன்னது நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏன் அதை அவர் சொல்கிறாரு? தான் சொல்கிறது நடக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த ஜனங்க அழியக்கூடாது. அவங்க ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க அந்த தீங்கை நான் மனசாப்பட்டு நீக்கிடுவேன். அதான் காடோடைய பிளான். அப்போ தீர்க்கதரிசியை ஏன் அனுப்புகிறாரு? அவங்கள காப்பாற்றுறதுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இந்த யோனா மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் சொன்னது நடக்கணும், இன்னும் ஒரு படி மேலே போய் தான் சொன்னது நடக்கணும்னு ஜோம் பண்ணுற தீர்க்கதரிசிலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அழியணும், இவங்கெல்லாம் அழியணும், இந்த சுனாமி நான் சொன்ன மாதிரி வந்துடணும், ஜோம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இது இப்போ யோனாவை, வேற யாரும் இல்லை, யோனாவை. யோனாவுடைய ஜெபத்தை பாருங்க. நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்காரு. என்ன ஒரு மென்டாலிட்டி பாருங்க. அது அழியறத பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேயா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது என்ன விண்ணப்பம்? இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய தீர்க்கதரிசி யார்? கர்த்தரோடு கூட நடக்கிறவன், கர்த்தருடைய நாவா இருக்கிறவன். இவன் கர்த்தருடைய நாவா இருக்கிறானே ஒழிய, ஆனால் இவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவன் கிடையாது, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்தவன் கிடையாது. இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள், நான் தான் சொல்லுவேன், சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்றது நடக்குது. அது நடந்த உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன ஆகணும் தெரியுமா? தான் சொன்னது நடந்துருச்சு, தீங்கான காரியத்தை நான் சொல்கிறேன், நல்ல காரியம் நடக்கட்டும்,
நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கான காரியம் நடந்துருச்சுன்னா அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணணும் தெரியுமா? மனம் கசிந்து அழணும். ஏன் நடந்தது தீங்கு, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அழிவு வந்திருக்குது, அதை எப்படி கண் கொண்டு பார்க்கறது? கர்த்தருடைய பார்வையை அவன் பார்க்கணும். ஐயோ இப்படி நடக்குதேன்னு அவன் சொல்லி ஃபீல் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு சில தீர்க்கதரிசிகளுடைய கொடூர என்ன தெரியுமா? அழிவு நடந்திருக்கு அவங்க சொன்ன மாதிரியே, அதை எடுத்து அவங்க புக்லேயோ அல்லது அவங்களுடைய வீடியோஸ்லேயோ போடுறாங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு பாருங்க. இதனுடைய நோக்கம் என்ன? தான் தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் ப்ரூஃப் பண்ண விரும்புகிறார்கள். கர்த்தர் எங்க மூலியமா சொன்னதை செஞ்சிட்டாருன்னு ப்ரூஃப் பண்ண விரும்புகிறார்கள். இது யோனாவுடைய தீர்க்கதரிசியின் மனநிலை. அவன் மனநிலை என்ன? நகரத்துக்கு தீங்கு வரும் மட்டும் அதை நான் பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எழுந்திரிக்க மாட்டேன். எதுக்கு போராட்டம்? இப்போ எந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரு? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இவன் தப்பு செய்கிறான், இவன் தப்பு செஞ்சு வேற ஊருக்கு போகிறான். கர்த்தர் இவனை கொண்டாடுறாரு, மீன் வயிற்றில் வச்சிருக்கிறாரு, நியாயமாக கொன்று போடலாம். இயேசு கிறிஸ்து பூமி வயிற்றில் இருந்ததுக்கும் இவன் மீன் வயிற்றில் இருந்ததுக்கும் சமானம்னு சொல்றாரு. அப்படின்னா இவன் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். கர்த்தர் ஏன் இவன் விண்ணப்பத்தை கேட்கணும்? வசனம் சொல்லுது, 1வது வசனம், மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும். ஆனா நினிவே ஜனங்க அழுதாங்கன்னா அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க கூடாது. இது என்ன மென்டாலிட்டி? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. தான் ஜபிக்கும் போது தன்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும், அதே நேரத்தில் தனக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சானா அவனுக்கு தீங்கு வரணும். ஒருவேளை அவன் மனம் திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு எனக்கு விரோதமாக பேசினா இன்னைக்கு அவனையும் தான் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவனும் நல்லா தான் இருக்கிறான். ஏன் அவன் மனம் திரும்பி இருப்பானே? உனக்கு மன்னித்த ஆண்டவர் அவனையும் மன்னிச்சிருப்பாரே. உன்னுடைய விண்ணப்பம் எதை நோக்கி இருக்கிறது? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறதா, அல்லது அவர்கள் அழிய வேண்டும் என்று இருக்கிறதா? அவர்கள் அழியணும்னு நீ ஜெபம் பண்ணினா உன்னோட விண்ணப்பத்தை ஒரு நாளும் கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். ஏன்? அதே ஜபத்தை வேற யாராவது உனக்கு பண்ணா நீ அழிய வேண்டி வரும். நம்முடைய விண்ணப்பம் எப்பவுமே அடுத்தவங்க நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கணும், அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்வார், எதற்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள்? நீங்கள் வாதுக்கும் வழக்குக்கும் உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த லேண்ட் என்கிட்ட வந்துடணும், அந்த கேஸில் நான் ஜெயிச்சிடணும், அநியாயமாக போட்டிருப்பாங்க, அநியாயமாக வழக்க போட்டிருப்பாங்க. இவங்க அக்கா தங்கச்சியை ஏமாற்றி வாங்குவாங்க. ஏற்கனவே நிறைய சொத்து இருக்கும், இருந்துட்டு போதுமே. அக்கா தங்கச்சி கேட்குறாங்களா? நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா தானே கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி வழக்கு போட்டு அந்த சொத்தை வாங்கியே ஆகணும். வாங்குவீங்க, ஆனால் நான் அனுபவிக்க மாட்டீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வேணும், என் கணவரோடு இருக்கிறாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, எனக்கு பிள்ளைகள் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என் கணவன் வேண்டாமா, பிள்ளைகள் மட்டும் போதுமா? எனக்கு கணவன் தேவையில்லை. ஏன் கணவன் தேவையில்லை? எனக்கு அவரை பிடிக்கலை, அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்குறேன். என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்க? வரதட்சணை கொடுமை பண்ணாரா? இல்லை. அப்படி கொடுத்தா தான் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வக்கீல் சொன்னாங்க. நான் சொன்னேன், உனக்கு நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். போட்டது பொய் வழக்கு, கேட்குறது தப்பான விண்ணப்பம், இதுக்கு ஊழியக்காரன் ஒரு துணை வேற. நிறைய ஊழியக்காரங்களை இப்படித்தான் விசுவாசி ஏமாத்துறது. அவங்க ஒரு வேர்ஷன் வந்து சொல்லிடுவாங்க நம்மக்கிட்ட. அந்த வேர்ஷன் எப்படி இருக்குன்னா அவங்க சைடில் எல்லா விதமாக நியாயம் இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட் வேர்ஷனில் எல்லாமே தப்பு, அவங்க எல்லாமே தப்பு செஞ்ச மாதிரி இவங்க நியாயாதிபதி மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதனால தான் ஒரு ஆள் சொல்கிற வச்ச முடிவை நான் என்றைக்குமே எடுக்கவே மாட்டேன். அவங்ககிட்டையும் பேசலாம் அப்படின்னா அவங்ககிட்டலாம் பேச முடியாது, அவங்களாம் வரமாட்டாங்க. அப்புறம் பாருங்கள், அவங்கள கேட்டால் தெரியும் தான் உண்மையான வேர்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன், அடுத்தவருடைய அழிவு, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நாசமாக போகணும், அவங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தே ஆகணும், அவங்க அழியறதை நான் பார்க்கணும். இந்த மாதிரி விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பம் அல்ல. எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார். அவர் மன்னிச்சதுனால தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்ணவே ஒழிய, இப்போ யோனாவை அனுப்புனது அவங்கள காப்பாற்றுறதுக்கு தானே ஒழிய, ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறாரு பாருங்களேன். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். எவ்வளோ, அதான் நான் தாராளக்கணனாக இருக்கிற, நீ வன்கணனாக இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குற கேள்வி இது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும், ஆனால் அடுத்தவனை மன்னிச்சா ஒத்துக்க மாட்டோம். நாம் நல்லா இருக்கணும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் இன்னொருத்தனை ஆசீர்வதிச்சா ஒத்துக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு,
அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் இருக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாரா, ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கூட இருக்கிறவங்க அக்காவையோ தங்கச்சியோ நல்லா ஆசீர்வதிக்கிறாரா, சந்தோஷப்படு. என் அக்காவை தானே ஆசீர்வச்சிருக்கிறாரு, என் தம்பியை தானே ஆசீர்வச்சிருக்கிறாரு. எதுக்கு உனக்கு பொறாமை வருது, எதுக்கு உனக்கு கோபம் வருது? அவங்களாம் ஒரு காலத்தில் எனக்கு எதிராக பேசுனாங்க, இருக்கட்டும், அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு இந்த யோனாவுடைய காரியத்தை பார்க்கும்போது 2 பேர் பைபிளில் முடிவு தெரியாமல் போவாங்க. ஒன்று, இந்த மூத்த குமாரன். தகப்பன் அவ்வளோ பேசியும் அவன் வீட்டுக்குள்ளே போனானா இல்லையானா இருக்காது. அவன் உள்ளேயே போயிருக்க மாட்டான், அவ்வளோதான். அந்த தகப்பன் பேசுறதோடு அது முடிஞ்சிடும். பாருங்களேன், இளையகுமாரன் உள்ளே போயிட்டான், வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னு இருக்கும். தகப்பன் வந்து அந்த மூத்த குமாரன்கிட்ட பேசுவார். பேசி முடித்த பிறகு அந்த மூத்த குமாரன் மனம் திரும்பினானா, மனம் திரும்பலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பலை. திரும்பி இருந்தா அவன் மனம் திரும்பி தகப்பனோடு உள்ளே போனான்னு சந்தோஷமாய் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ தகப்பன் பேசியும் மனம் திரும்பாத ஒரு கோஷ்டி யாருன்னா அந்த மூத்த குமாரன். அதே மாதிரி 2வது ஒரு ஆள், கர்த்தர் இவ்வளோ பேசியும் மனம் திரும்பாமல் போன ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா யோனா. யோனா மனம் திரும்பினான்னு இங்கே இருக்காது, இந்த இடத்துல இருக்காது. இல்லை மனஸ்தாபப்பட்டான்னு இருக்காது, இல்லை அவன் வருத்தப்பட்டான்னு இருக்காது, மன்னிப்பு கேட்டான்னு இருக்காது, எதுவுமே இருக்காது. கர்த்தர் பேசுறதோட அப்படியே முடிஞ்சு போயிருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. அதுக்கப்புறம் யோனா என்ன பண்ணானே இருக்காது. இதோட அர்த்தம் என்ன? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் படிக்கிற விதத்தை வச்சு சொல்கிறேன். யோனா மனம் திரும்பல. அதுக்கப்புறம் யோனா அதுக்கு மனஸ்தாபப்படவே இல்லை. நம்ம இப்படி தப்பாக யோசிச்சுட்டோமே, ஜனங்க அழியணும்னு நினைக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறோமே, ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்கு தானே தீர்க்கதரிசி, ஜனங்கள் அழிவுக்கு ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க முடியும்? அந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சேன்னா அவன் மனம் திரும்பினான்னு இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படியாவது அடுத்தவங்க அழிவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். அவங்க அழிஞ்சாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் கூட இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, என்னை பண்ணதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, எங்களை பண்ணதுக்கு தான் கர்த்தர் வந்து அவங்கள அப்படி செய்கிறாரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் அவர்களையும் மன்னிக்க தான் விரும்புகிறார். ஒருவேளை அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் விதைத்ததுக்கு அவங்க அறுக்கிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அதுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டீங்கன்னா, ஐயோ கஷ்டப்படுறாங்கன்னா, நீங்கள் இன்னும் உயர்த்தப்படுவீர்கள். அது கர்த்தருடைய இருதயம். நம்மை படைத்தவர் தான் அவனையும் படைத்தார். நாம் தப்பு செய்யும் போது மன்னித்தவர், அவன் தப்பு செய்யும் போது மன்னிக்க விரும்புகிறார். அவன் மன்னன் திரும்புதலுக்கு இல்லாமல் போகும்போது அவர் வேதனைப்படுவார். துன்மார்க்கனுடைய அழிவை காணுவது அவருக்கு எல்லவேனும் விருப்பமோ பிரியமோன்னு இருக்கு. இன்னைக்கு நாம் அந்த இருதயத்தோடு இருக்கிறோமா? இன்னைக்கு நாம் மற்றவங்களுடைய அழிவை பார்க்கறதையும் அடுத்தவங்களுடைய வீழ்ச்சியை பார்க்கறதையும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம் எதை நோக்கி இருக்கணும்? நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்லது. யோனா அப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் என்னை ஒரு வீச மனம் இருங்க, நான் தப்பிச்சுக்க விடுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் மீன் வயிற்றுலேருந்து காப்பாற்றினார். ஆனால் அதே யோனா தான் ஜனங்க அழியணும்னு ஜெபம் பண்ணுறார். அந்த அழிவு முடிகிற வரைக்கும் நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு. ஆனால் இந்த யோனா கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் பேசிக்கலி க்ரூயல் மைண்டுக்காரன் கிடையாது. அதான் பிரச்சனையே. ஒரு ஆமணுக்கு செடி அது வந்துட்டு சேதாரமான உடனே, அழிஞ்ச உடனே, அந்த பூச்சி அரிச்ச உடனே அவன் மனஸ்தாபப்படுறான், அவன் வேதனைப்படுறான். அவன் என்ன சொல்கிறான்? அதனாலே அது காய்ந்து போயிட்டு அவன் சோர்ந்து போய், ஐயோ இப்படி இருந்த செடி போயிடுச்சேன்னு அவன் சோர்ந்து போகிறான். அப்போ அவனுக்குள்ளேயே நல்ல இருதயம் இருக்குது. அந்த இருதயத்தை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இங்கே என்னன்னா, நான் சொல்லிட்டேன், நான் சொன்னது நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி நினைக்கிறவங்கள ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி உங்கள் அக்கா நல்லா இருக்கக்கூடாது, தங்கச்சி ஃபெயிலியர் ஆகணும் இப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் க்ரூயல் மைண்டுக்காரங்க இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கு அப்படி தோணும். இன்றைக்கி அதை மாற்றிக்க முடியும். கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். எனக்கு இதை படிக்கும்போது அதான் சொன்னார். அவன் பேசிக்கலி க்ரூயல் மைண்டுக்காரன் கிடையாது. பட் அவன் சொல்லிட்டான், நான் சொன்னது நடக்கணும். அவனுக்கு அந்த தீர்க்கதரிசனுடைய மோட்டிவ் தெரியாமல் போயிடுச்சு. அதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்கள் மூலிமா சில காரியங்களை செய்கிறாருன்னா கர்த்தர் எதுக்கு செஞ்சாருன்றதை யோசிங்க. அதன் பின்னாடி இருக்கிற தீங்க ஒருவேளை கர்த்தர் மனசாப்பட்டு செய்யாமல் போனார்னா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் அவனையும் காப்பாற்றிட்டாருன்னு. தீர்க்கதரிசிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து அடுத்தவருடைய அழிவில் சந்தோஷமாக, நான் சொன்னது நடந்துருச்சு, நான் சொன்ன மாதிரியே எங்கள் புயல் வந்துருச்சு, நான் சொன்ன மாதிரியே எங்கள் சுனாமி அடிச்சிச்சு. சிலர் சுனாமி அடித்த போதெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். எனக்கு அதுக்கு பார்க்கும்போது கோபமாக தான் வந்துச்சு. எப்படி அவ்வளோ பெரிய பேரழிவில் 2 லட்சம் பேர் செத்துருக்கும் போது நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு அதுக்கு மாறுதட்ட முடியும்? அதுக்கு எப்படி நம்ம ஆத்தரைஸ்ட் பண்ண முடியும்? அந்த வேலை நம்மளது இல்லை. நீங்கள் சொன்னீங்க, நடந்துச்சு, உண்மைதான். ஆனால் அதை கண்டு நீங்கள் மனஸ்தாபப்படணும்.
ஐயோ என் தேவன் என் தேசத்தின் மேலே கோபமாக இருக்கிறாரே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம், ஜனங்க 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு மனஸ்தாபம் தான் படணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், நாமும் அதைத்தான் விரும்புகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எப்பொழுதுமே அடுத்தவருடைய அழிவுக்காக இருக்கவே கூடாது. அவங்க தோற்று போகணும், அவங்க அழியணும், அவங்க சாகணும், ஒருவேளை காரணம் இல்லாமல் உங்கள் மேலே வழக்கு போட்டிருந்தாங்கன்னா, உங்களது காரணம் இல்லாமல் அபகரிக்க போனாங்கன்னா, ஒருவேளை அந்த வழக்கு இருக்குமானால் நியாயத்தின் பக்கம் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் உங்களை. நீங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி. அது கூட நீங்கள் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, அவங்க அழியணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. எனக்குரியதை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணதுக்கு ஒரு நாள் அழிவாங்க, நாசமாக போவாங்க, அந்த ஜெபம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் சபிக்கிற உதட நமக்கு தரவே இல்லை, ஆசீர்வதிக்கிற உதட தான் நமக்கு தந்திருக்கிறார். சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவருடைய அழிவுக்கு என் விண்ணப்பம் அல்ல, அடுத்தவருடைய வாழ்வுக்கு தான் என் விண்ணப்பம். அப்படி அழிவு நடந்தால் அதை கண்டு நான் மனஸ்தாபப்படணுமே ஒழிய, அதை கண்டு நான் சொன்னேன் நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படவே கூடாது. நாம் ஜெபம் பண்ணலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கொடூர மனம் உள்ளவர்களாக இராதபடிக்கு, அடுத்தவருடைய அழிவிலே சந்தோஷப்படுகிறவர்களாக, அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே சந்தோஷப்படுகிறார். குறிப்பாக எங்கள் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, இவங்க எல்லாம் தாழ்ந்த போது, தாழ்கிற நிலைமை வரும்போது அதை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு க்ரூயல் மைண்ட் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்கள் எப்படி துன்மார்க்கன் அழியறத கூட காண ஒட்டாமல் இருக்கிறீங்களோ, அதே மாதிரி நாங்களும் எங்கள் இருதயமும் உங்கள் இருதயம் மாதிரி மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நேசிக்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்வுக்காக ஜெபிக்க, ஒவ்வொருத்தரையும் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜனங்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். வேதத்தில் அநேகர் அப்படி தான் பார்த்துருக்கிறாங்க. தன்னை துன்பப்படுத்தின சகோதரர்கள் வந்தபோது யோசேப்பு அவர்களை கண்டு கட்டி அணைத்து அழுது கொண்டு கவலைப்படாதீங்க என்று சொன்னது போல, நாங்களும் எங்களை வேதனைப்படுத்தினவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை வேதனைப்படுத்தாதபடி, அவர்களை துக்கப்படுத்தாதபடி, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை மாற்றி அமைங்கப்பா. எல்லாருடைய இருதயங்களையும் மாற்றி அமைக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. எங்களுடைய க்ரூயல் மைண்டை மாற்றி அமைங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.